எப்போதும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கங்க. காய் இல்லாத நேரத்தில் அவசரத்துக்கு நமக்கு கடலைப்பருப்பு கை கொடுக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. சைட் டிஷ்க்கு நம்ம எதுவுமே தேவையில்லைங்க, இந்த உருண்டையை வச்சே நம்ம சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி மதிய லஞ்சுக்கு உருண்டை குழம்பு வைக்க போகிறேங்க. பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்சுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, நம்ம பருப்பு உருண்டை வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். மண் கடாயில் தான் பண்ண போகிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மண் கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ குழம்பு அதுக்கு தகுந்த எடுத்துக்கோங்க. இது நல்லா 2-3 மட்டம் வாஷ் பண்ணி தண்ணி முங்குற அளவுக்கு வச்சு 1 ஹவர் ஊற போட்டுக்கலாம். 1 ஹவர் 2 ஹவர் டாய் கிடச்சின்னா ஊற போட்டுக்கோங்க. நல்லா ஊறிச்சுன்னா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இப்போ மண் கடாயில் தான் பண்ண போகிறேன். நல்லெண்ணெங்க, செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ கடாயில் நல்லா ஹீட்டாகிருச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டும் நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 அட்டு, அதையும் போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் பூண்டு வேணாலும் உரித்து போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பெரிய தக்காளியாக 1 போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கினோம்னா நல்லா வதங்கிடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம ஓரத்தில் ஒரு அடுப்பை தள்ளி வச்சுட்டு நம்ம இதுக்கு பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய், அப்புறமா கடலை பருப்புங்க. பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறேன். காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் ரொம்ப வேண்டான்னா 2 மிளகாய் போட்டுக்கோங்க போதும். இப்போ சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. அப்புறமா கடலைப்பருப்பு தந்தூரி உப்பு போட்டாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இதையும் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு இடக்கதையும் நல்லா வேக விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ கடலைப்பருப்பு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட தேவையான பொருள் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன வெங்காயம் மட்டும் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழைங்க. கருவேப்பிலை தலையும் கட் பண்ணி போடுங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க. உப்பெல்லாம் போட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வடைக்கெல்லாம் தட்டி எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணுங்க. ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு இதுலேயும் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க, பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு ஆளுக்கு 2 உருண்டை கணக்குங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா தேங்காய் 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் குழம்புல போடனாலும் போட்டுக்கலாம், இதில் போட்டு அரைக்கணுனாலும் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு. வரமிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள். இதை வந்து நம்ம எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறமா வரமல்லித்தூளுங்க, 2 ஸ்பூன் வரமல்லித்தூள். வீட்டு பக்கத்தில் ரொம்ப சத்தமாக கேட்குங்க, மோட்ரு போடுற சத்தம், அப்புறம் நாய் ஒரே குலைச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் வியாபாரக்காரங்க கார் வண்டி சத்தம், பிள்ளைகள் விளையாடுற சத்தம் எல்லாமே ரொம்ப சவுண்டாக இருக்கனால
எல்லோரும் வீடியோவில் வந்து சவுண்டாக இருக்குது, எதுக்கு சவுண்டாக இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்காங்க. அதனால் மியூட்டில் போட்டு எடுத்துருக்காங்க. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் வரும், நம்ம பாருங்கள். இதான் சவுண்டு இல்லாமல் இருக்குங்க. இல்லாட்டா அக்கம் பக்கம் உள்ள சவுண்டு பூரா வீடியோவில் விழுது, வீடியோ எடுக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால் சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு மாதமாக வீடியோ போடலை. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அம்மா ஏன் நீங்கள் வீடியோ போடவே இல்லை அப்படின்னு. கொஞ்சம் கை வலி அதிகமாக இருந்ததுங்க, அதனால் வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு. சாரி, நம்ம தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள். தேங்காய் அரைச்சி தேங்காயும் ஊற்றி வச்சு கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்புக்கும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்க. கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டாவது போட்டுக்கலாம். இப்போ உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க, உப்பும் கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. இப்போ நல்லா கொதிக்க விட்டாச்சு. இந்த மாதிரி நுரை கூட்டி வரணுங்க. நுரை கூட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். தர தரன்னு கொதிக்கும்போது நம்ம உருண்டே போட்டால் தான் பிரிந்து போகாது, அல்லட்டாக்கா பிரிந்து போயிடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு போடாதீங்க, ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு போட்டிங்கன்னா அந்த உருண்டை வந்து உங்களுக்கு உடையவே செய்யாதுங்க. நிறைய பேருக்கு வந்து அப்படியே கரைஞ்சி போயிடும். அதுக்கு ரீசன் வந்து அடுப்பு குறைச்சி வைக்கிறதுனால தான் அந்த மாதிரி கரைஞ்சி போகுது. அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு உருட்டி போடுங்க, உங்களுக்கு கரைஞ்சே போகாதுங்க. நம்ம எப்படி போடுதோமோ அதே மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உருண்டை குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு கரண்டி குழம்பு இருந்தால் போதுங்க, ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உருண்டை வந்து நம்மளுக்கு கரையாமல் முழுசாக அப்படியே கிடக்கு பாருங்க. இந்த மாதிரி கரையாமல் எடுத்துக்கணுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். மூடி வச்சு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பரான உருண்டை குழம்பு ரெடிங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மண் கடாயினோம்னா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க தான் செய்யும். நல்லா கொதி அடங்கியாச்சு. இப்போ ஒரு பவுலில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே சோத்தில் சுட சுட வாழையில் போட்டு உருண்டை குழம்பு வச்சு 2 உருண்டையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எம்மி எம்மி உருண்டை குழம்பு ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு மல்லித்தழை தூவி சாப்பிட்லாங்க. அருமையான சுவையில் உருண்டை குழம்பு ரெடிங்க. பருப்பு வச்சு இந்த மாதிரி உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். காய் எதுவும் இல்லாத நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாட்டு உருண்டை குழம்பு செஞ்சாச்சு. ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.